அன்பார்ந்த மாணவர்களே, நான் இங்கு உங்கள் முன்னிலையில் இந்த பாடத்தை பற்றி கணித பாடத்தை பற்றி தெளிவுபடுத்த இருக்கின்றேன். அதாவது கணித பாடமானது மிகவும் இனிப்பான பாடம் என்பது ஆகவும் எங்களுக்கு வினைத்திறனான பெருஃபர்களை பெற்றுக்கொள்வதற்காகவே இருக்கின்ற ஒரு பாடம். இலகுவான முறையில் எந்த ஒரு பாடத்தை எடுத்தால் 100 புள்ளி பெறுவது கடினமானது. ஆனால் கணித பாடத்தில் மட்டும் 100 புள்ளி எடுக்கலாம். பாருங்கள். எனவே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த பாடம் இலகுவானது? கணித பாடம் மட்டுமே. அதே போல் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், நீங்கள் தமிழ் மொழி மூலம் கற்கின்ற மாணவர்கள் தமிழ் எழுத்துக்கள் 247 வைத்துக் கொண்டு படும் பாடு என்ன என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் தெரியும். ஏன் எழுத்துக்கள் பிழை விடுவோம். ஆனால் கணிதத்தில் உள்ளது 10 இலக்கங்கள் மட்டுமே. 0 தொடக்கம் 9 வரை உள்ள இலக்கங்களை கொண்டு தான் இவ்வாறான பல்வேறுபட்ட கணித செயற்பாடுகள் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். எனவே அந்த 247 எழுத்தை விட ஒப்பிடும் பொழுது கணிதத்துக்கு காணக்கூடிய இந்த 10 இலக்கங்களை வைத்துக் கொண்டு செயற்படுத்துகிற நேரம் இந்த கணித பாடம் மிகவும் இனிப்பான பாடமும் 100 புள்ளியை பெறக்கூடிய பாடம். ஆகவே தான் நான் உங்கள் முன்னிலையில் இந்த கணித பாடத்தை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதற்காக, அதாவது இங்கு நான் இந்த வீடியோ பதிவுகள் மேற்கொண்டிருப்பது 9, 10, 11ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் இலகுவான முறையில் 9ஆம் வகுப்பில் தொடங்கினால் அவர் 11ஆம் வகுப்பு சேரும் வரையிலான அனைத்து விடயங்களை உள்ளடங்கியதால்தான் இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே 9ஆம் வகுப்பில் படிக்கின்ற ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பில் போயிட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா அவர் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த வீடியோ படிக்க நூடாக 11ஆம் வகுப்புக்கான வரையிலான அனைத்து செயற்பாடு உள்ளடக்கியதாகத்தான் விரிவுரைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அதனூடாக அதற்கான இலகுவான முறையில் புள்ளிகளை பெறுவதற்காகத்தான் பாஸ் பேப்பர்களையும் கொண்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே 9ஆம் வகுப்புள்ள மாணவன் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை, ஆனால் இப்பொழுது பரீட்சை எழுத இருக்கின்ற 11ஆம் வகுப்பு மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சியிலும் பார்க்க குறைந்த நேரமாகத்தான் இருக்கும். என்று அவர்கள் இலகுவான முறையில் கூடுதலான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆகவே 11ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் வினைத்திறனாக தன் செயற்பாடுகள் மேற்கொள்வதற்காகத்தான் இந்த இலகுவான நுட்பங்களை கொண்டு நீங்கள் எவ்வாறு குறைந்த புள்ளியிலிருந்து கூடிய புள்ளிக்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த தொகுப்புகள் நான் மேற்கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுக்கு கணித பாடத்தை படித்தரும் பொழுது எல்லா பாடத்தையும் நான் செய்யவில்லை. இங்கே முதலாவது உங்களுக்கு செய்கின்ற விஷயம் என்னவென்றால், இலகுவான பாடங்களை முதலில் தருகின்றேன். இலகுவான பாடங்களை செய்வதனூடாக உங்கள் புள்ளிகளை கூட்டிக் கொண்டு நீங்கள் SCBA என்ற லெவலுக்கு போகும் வரையில் நான் உங்களை கொண்டு செல்வேன். அதனால் தான் இங்கு இருக்கின்ற இந்த கோர்ஸ் ஆனது, இந்த ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதூடாக இலகுவான முறையில் எவ்வாறு புள்ளியை பெறலாம். அதனால் தான் நான் இங்கு இந்த பாட வேளையில் நான் 4 பகுதிகளை எடுத்து இருக்கின்றேன். ஒன்று நிகழ்தகவு, தொடைகள், தரவுகளை சேகரித்தல், மீட்ரன் பரம்பல். இந்த 4 பகுதியுமே கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு 40 தொடக்கம் 50 வரையான புள்ளிகளுக்கு வரக்கூடிய வினாக்களாகும். எனவே அதை நீங்கள் செய்வீர்களா இருந்தால் உங்களுடைய 100 புள்ளிகளில் 22 அல்லது 25 புள்ளிகளை இலகுவில் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எடுப்பது கஷ்டமான விடயமே இல்லை. ஆகவே நான் இதை எடுத்த காரணம் என்னவென்றால், இலகுவான முறையில் உங்களுக்கு புள்ளிகளை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கின்றேன். இதில் PDF உள்ள வினாக்கள் உள்ளடங்கிய PDF ஃபைல் உள்ளது. அந்த பயிற்சிகளை மேற்கொள்வதாக உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குமா இருந்தால் அதனை நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸ் கூட என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நேர முகாமைத்துவம் இங்கு முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் 9ஆம் வகுப்புள்ள மாணவர் 3 வருடம் கணித பாடத்தை கற்பதற்காக நீங்கள் கிளாஸ் போகணும் வரணும். எனவே நீங்கள் கிளாஸ் போயிட்டு அங்கே 2 hour உட்கார்ந்து படித்து திரும்பி வீட்டுக்கு வரணும். அது உங்களை கூட்டு போகிறதுக்கு பேரண்ட் வரணும், அல்லது ஒரு வாகனம் உங்களை ஏற்படுத்தி உங்களை கூட்டி கொண்டு போகணும், அல்லது அதற்கான நேரம் அங்கு வீணடிக்கப்படுகின்றது. உங்களோட வந்திருக்கின்ற பெற்றோர் நேரம் வீண், வாகனம்கான செலவு வேஸ்ட். எனவே நீங்கள் படிக்கின்ற இடத்துல அவர்கள் படித்துக் கொடுக்கின்ற நேரத்தில் தான் நீங்கள் படிக்க வேண்டும். எனவே அந்த நேரத்தில் உங்களுக்கு தலைக்கு ஏறுதோ இல்லையோ தெரியாது. ஏனென்றால் சில நேரம் தூக்கம் வரக்கூடிய நேரமா இருக்கலாம். எனவே நீங்கள் பணத்தை வீண் விரயம் செய்து பெற்றோரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு அவர்கள் நேரத்தை வீணாக்கி உங்கள் நேரத்தை வீணாக்கி நீங்க உட்கார்ந்து படிக்க போறீங்க. அதே நேரம் அந்த ஆசிரியர் 2 மணி நேரம் படித்தால் உங்களோட தலைக்கு முழுதும் ஏறுமோ தெரியாது. நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுல ஒரு பாயிண்ட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு விளங்காது. ஆகவே தான் இந்த ஆன்லைன் கோர்ஸை நீங்க படிக்கிறனூடாக உங்களுக்கு அந்த அளவு செலவு குறைவு. யாரும் உங்களோட வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வீட்டில் இருந்த மாதிரியே படிக்கலாம். எனவே நீங்க விரும்பிய நேரம் படிக்கலாம். நீங்கள் எப்பொழுது ஃப்ரீயா இருக்கிறீங்களோ, எப்போ உங்களோட மைண்ட் ரிலாக்ஸா இருக்குதோ
அந்த நேரம் உங்களுக்கு அமைதியாக உட்கார்ந்து படிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் வரையில் தான் உள்ளது. எனவே நீங்க 5 நிமிடம் எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்போ உட்கார்ந்து அழகா உங்களுக்கு படிக்கலாம். அவ்வாறு படிக்கிறனூடாக உங்களுடைய திறன்களை விரி செய்து கொள்ளலாம், உங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆகவே நேரம் உங்களுக்கு மீதப்படுத்தப்படும். அவ்வாறு மீதப்படுத்தப்படுற நேரத்தை வைத்துக்கொண்டு ஏனைய பாடங்களை உங்களுக்கு படிக்கலாம். ஏனைய பாடங்களை நீங்க படிக்கிற நேரம் இந்த பாடத்துக்கான நேரம் ஒதுக்க வேண்டிய அளவை குறைத்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த அளவு உங்களுக்கு இலகுவா இருக்கும். எனவே எங்கேயும் படிக்கலாம் இல்லையா, எங்கேயும் படிக்கலாம். ஒரு இடத்துல உங்களோட நீங்க லேப்டாப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முறை இல்லை, உங்களுக்கு 3 முறை படிக்கலாம். அந்த கோர்ஸை 3 முறை பார்க்கக்கூடிய வசதி இருக்கின்றது. எங்கேயும் போயிட்டு படிக்கலாம். ஆகவே நீங்கள் அந்த கோர்ஸை டவுன்லோட் பண்ணுறதூடாக இன்டர்நெட் ஆஃப்லைன்ல இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த கோர்ஸை படிக்கலாம். எனவே நீங்கள் விரும்பிய நேரத்தில், விரும்பிய இடத்தில், விரும்பிய தரத்தில் இலகுவான முறையில் படித்துக் கொள்வதனூடாக உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். எனவே உங்களோட நேரத்தை மீதப்படுத்த முடியும். உங்களுடைய இலகுவான வழிமுறையில் சிறந்த பெறுபேறுகளை பெற வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஏனைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இலகுவான முறையில் இந்த கணிதம் துவக்கப்பட்டிருக்கின்றது. இது 40 தொடக்கம் 50 புள்ளிகள், மொத்தம் 200க்கும் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் SC என்பது சிம்பிள், இனிப்பான விடயம், உங்களுக்கு A எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நான் இதே போன்று உங்களுக்கு 4 அல்லது 4 கோர்ஸ்கள் மொத்தமாக இணைக்க இருக்கின்றேன். இது ஒரு கோர்ஸ் தான். இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கோர்ஸ். இதை மாதிரி இன்னும் 4 கோர்ஸ் வரும். அது மொத்தம் 5 கோர்ஸில் மெக்ஸுக்கான சிலபஸை ஃபுல்லாக முடிப்பேன். ஆகவே 100 புள்ளிகளை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளுக்கான நடவடிக்கையில் செய்திருப்பேன். அதே போல் இன்னொரு விடயம் என்னவென்றால், மாணவர் உங்களுக்கு ஏதும் டவுட் இருக்குமா இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த டவுட்களை நான் தொகுத்து எடுத்து, பல மாணவர்கள் பல்வேறுபட்ட டவுட் இருக்கும், எல்லாம் தொகுத்து எடுத்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட, அதாவது ஒரு வீடியோவோ அல்லது 2 வீடியோவோ நான் என்ன செய்வேன், இணைத்து உங்களுக்கு மீண்டும் அதே கோர்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து அதனோட அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணி கொள்ளலாம். பயப்பட வேண்டாம். எத்தனை முறை டவுட் வருதோ அத்தனை முறை கேளுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நான் இங்கு இருக்கின்றேன். எனவே உங்களிடம் விடை பெற்று செல்லும் நான் ரியாஸ் ராசி.